தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் இரு அணியாக பிரித்து பார்க்கும் வகையில் உருவெடுத்து நிற்கிறது இந்த தேர்தல். இது பற்றி பார்க்கலாம். நடிகர் சங்க தேர்தலுக்கு முன்பே சரத்குமார் அணி, விஷால் அணி என்று இரு அணியாக தமிழ் திரையுலகம் மற்றும் நாடக நடிகர்கள் திரண்டு நிற்கின்றனர். நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் தலைவர் பதவிக்கு சரத்குமாரும் துணைத் தலைவர் பதவிக்கு விஜயகுமாரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இன்று பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவியும் துணைத் தலைவர் பதவிக்கு சிம்புவும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கு 15 பேர் மனு தாக்கல் செய்தனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் பக்கமே வராதவர்கள் ஏதோ பணம் வாங்கி கொண்டு பிறகு இங்கே வந்து நுழைந்து குழப்பம் விளைவிக்கலாம் என்ற இருப்பவரிடம் மாற்றம் சென்றுவிடக்கூடாது. இது என்றைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்திருக்கோம். பட் இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 டீமாக பிரிஞ்சது ஒரு மன வருத்தம் தான். நடிகர் சங்கத்தை மீட்டெடுக்க முயலும் பாண்டவர் அணி என்று அழைத்துக் கொள்ளும் விஷால் தரப்பினர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவியை எதிர்த்து விஷால் மனு தாக்கல் செய்தார். தலைவர் பதவிக்கு நாசர், துணைத் தலைவர் பதவிக்கு பொன்வண்ணன், கருணாஸ், பொருளாளர் பதவிக்கு கார்த்தி ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, உங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்ச இந்த கும்பல், இதுதான் இந்த இளம் தலைமுறை. இந்த இளம் தலைமுறை என்ன பண்ண போறது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. எனக்கு நடிகர் சங்கம்னாலே உண்ணாவிரதம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி இல்லாம யார் வந்தாலும் சந்தோஷமா நமக்கு தேவையான விஷயங்கள் அங்க கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், இதுக்காக உழைக்க போறோம். இதையடுத்து விஷால் அணியினரின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் கூட்டம் நடிகர் ரஜினிக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடந்தது. இந்த தேர்தல் கூட்டத்தை தங்கள் பலத்தை வெளிப்படுத்தும் கூட்டமாக விஷால் தரப்பினர் நடத்தினர். ஆர்யா, விமல், வைபவ் உள்ளிட்ட இளம் நடிகர்கள், சிவகுமார், பாக்யராஜ் உள்ளிட்ட மூத்த நடிகர்களும் இதில் பங்கேற்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.